ஹலோ விவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு கப் ரவை மட்டும் இருந்தால் போதும், டேஸ்டியான குலோப் ஜாமுன் செய்யலாம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டாகவும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரை பேன்ல 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு ஒரு 200 கிராம் அளவு காஞ்ச பாலை அதில் ஊற்றி நல்ல கொதி வந்ததும் 1/4 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. அது ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கணும். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்ல கெட்டி பதமா இருக்கணும். இப்ப இந்த கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்ப அப்படியே மூடி வச்சுக்கோங்க. பிறகு ஃப்ரை பேன்ல 1/2 கப் அளவு சுகரு, இது ஒரு 200 கிராம் அளவு இருக்கணும், அதையும் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ½ டீஸ்பூன் ஏலக்காய் தூளை கொஞ்சம் போட்டுக்குங்க. லெமன் சாறு கொஞ்சம் பிழிஞ்சுக்குங்க. நல்லா கொதிக்க விட்டு ஜீரா பதத்துக்கு வந்ததும் அது தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ரெடி பண்ண ரவையை நல்லா பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சு அதனோட 2 டீஸ்பூன் மைதாவை போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்சு வச்சதை இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து பால் சைஸ்ல உருட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு ஃப்ரை பேன்ல ஆயிலை ஊற்றி ஆயில் நல்லா காஞ்சதும் ஒன்னொன்னா அதில் போட்டு நல்லா எல்லாத்தையும் திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா வெந்து ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துக்குங்க. ஃப்ரை பண்ண குலோப் ஜாமுனை ஜீரால போட்டு ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊறணும். இப்போ சுவையான டேஸ்டியான ரவா குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.